ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் காரணத்திற்காக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்தது. இதன் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி 6%க்கும் கீழே சரியும் என்று பல பொருளாதார கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் அமெரிக்க வரிகளால் அழுத்தங்கள் இருந்தபோதிலும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வலிமையான உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியால் கடந்த ஜூலை செப்டம்பர் காலாண்டில் எதிர்பார்க்கப்பட்டதை விட சிறப்பாக உள்நாட்டு உற்பத்தி 8.2% வளர்ச்சியை கண்டது. நிதியாண்டு முழுவதும் இதே வேகத்தில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி இருக்கும் என்று அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. முதல் தடவை ட்ரம்ப் 25% வரி விதித்தவுடன் இந்தியாவின் வளர்ச்சி 0.2% குறையும் என்று கூறப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. 62 அடிப்படை புள்ளிகள் குறைத்து பாரத ஸ்டேட் வங்கியும், 30 அடிப்படை புள்ளிகள் குறைத்து பர்க்லேஸும், 20 அடிப்படை புள்ளிகள் குறைத்து நாமுராவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.87% குறையும் என்று மதிப்பிட்டது. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்னதாக GST 2.0 என வரி சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததும் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதத்தை குறைத்தும் நாட்டின் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொண்டது மத்திய அரசு. முந்தைய ஆண்டில் 4.5% வளர்ச்சியிலிருந்த உற்பத்தி துறை 7% வளர்ச்சியை அடைந்தது. நிதி மற்றும் சேவைத்துறை 9.9% வளர்ச்சியை அடைந்தன. வர்த்தகம், ஹோட்டல்கள் மற்றும் போக்குவரத்து துறைகளில் 7.5% வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் வளர்ச்சி என்றில்லாமல் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பதையே இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மேலும் தனியார் முதலீட்டு வளர்ச்சி முந்தைய ஆண்டின் 7.1%இலிருந்து 7.8% உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டிகை காலத்தில் சரியான நேரத்தில் சரியான பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்ததாலேயே இந்த சீரான நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார மற்றும் வணிக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி கணிசமாக வீழ்ச்சியடையும் என்ற கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை தக்க வைத்திருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.